என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இந்த உபவாசம் என்ற தலைப்பில் இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டினுடைய இரண்டாவது உபவாசம். ஆண்டவராகிய இயேசு உபவாசம் எப்படி இருக்கக்கூடாது என்றும் சொல்லி கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது கூட. மத்தேயு சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம், மத்தேயு 6:16, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த போதனை, மலை பிரசங்கம் என்று சொல்வோம். இந்த மலை பிரசங்கத்தில் இந்த 16ஆம் 17ஆம் வசனத்தில் எப்படி ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணுன்றதை சொல்லி கொடுக்கிறார். இங்கே பார்க்குறோம் மாயக்காரரின் உபவாசம். இந்த மாயக்காரருடைய உபவாசத்தில் ஹவு நாட் டு ஃபாஸ்ட்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன். இப்போது நிறைய நேரம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது பாருங்கள், சில ஃபாஸ்டிங் ப்ரேயரெல்லாம் அடிக்கும்போது நான் இப்போ சமீப காலங்களில் நம்ம பார்க்குறோம், ஊழியத்துக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்க ஊழியக்காரங்க கிடையாது, வசனம் தெரியாது. அவங்களே சொல்லிப்பாங்க, எங்களுக்கு வசனம்லாம் தெரியாது, நாங்களாம் பெரிய பரிசுத்தவான்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நிறைய ஊழியக்காரர்களை நிறைய பேர் வசைப்பாடுதல், எல்லா வார்த்தைகளையும் ஒன்றொன்னா பிடிச்சி அதை உட்காந்து பேசுகிற நிறைய யூடியூபர்ஸை பார்க்குறோம். உலகத்தாரை போல் அவர்களுடைய வேலையாகவே இதை வச்சுட்டாங்க. ஏன்னா யூடியூப் மூலமாக வருகிற சம்பாத்தியங்கள். பிரியமானவர்களே, ஒன்றை நம்ம கவனிக்கணும். எப்போதுமே நாம் நம்முடைய நேரங்களை இப்படிப்பட்ட காரியத்துக்கு செலவழிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இழந்து போவோம். கவனமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். எனவே தவறு நடக்குதா? நடக்கு, உண்மையிலேயே தவறு நடக்கு. நிறையா வேதத்துக்கு புறம்பான காரியங்களை இன்றைக்கு பேசுகிறது, வேதம் ஒப்புக்கொள்ளாத காரியங்களை பிரசங்கிப்பதையும் நாம் பார்க்குறோம். உண்மைதான். கள்ள உபதேசங்களை என்றைக்குமே ஜனங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக சொல்லி தான் ஆகணும். ஆனால் எல்லா வார்த்தைகளையும் பேசி அதில் இன்றைக்கி ஒரு சில ஜனங்கள் அதில் குளிர்காயிறவங்க, அதை பார்த்து அதில் மகிழ்கிறவங்க இன்றைக்கி நிறைய பெருகிட்டாங்க. அது நிமித்தமாக தேவ நாமம் தூஷிக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். கவனமாக இருப்போம். பிரியமானவர்களே, இதை சொல்ல வந்த காரணம் என்னென்னா, ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட யூடியூபர் சொன்னார், ஃபாஸ்டிங் இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை சுட்டி காண்பித்து அதை அந்தரங்கத்தில் உனக்கும் கர்த்தருக்கும் தான், ஏன் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நோட்டீஸ் அடிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் அங்கே சொன்னார். இதுக்கு ஒரு 1000 பேர் சூப்பர் மெசேஜ் பிரதர்னு அதுக்கு தம்ஸ்அப் போட்டு கமெண்ட் பண்ணாங்க. நான் அதை பார்த்தபோது, அந்த தலையங்கத்தை பார்த்தபோது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போது இவர் என்ன கருத்தை சொல்ல வர்றார், ஏன் இந்த வசனத்தை கோட் பண்ணுறாரு? ஸோ வசனத்தை கோட் பண்ணும்போது நம்ம கவனிக்கணும். அது தவறான ஒரு கருத்தை, தவறான கான்டெக்ஸ்ட்டை அவர் அங்கே பேசுகிறார். 2 காரியம் இருக்குது. பர்சனல் ஃபாஸ்டிங், அடுத்தது கார்ப்பரேட் ஃபாஸ்டிங். எல்லோரும் ஒன்று கூடி நின்று ஃபாஸ்டிங் இருக்கும்போது வேதம் சொல்லுது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், அறிவியுங்கள், கூடுங்கள், கூப்பிடுங்கள் எல்லாம் சொல்கிறார். நம்ம பார்த்தோமே, யோவேலில் பார்த்தோம். இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சேர்ந்து எடுக்கிற ஃபாஸ்டிங்கை கூட்டி தான், சொல்லி தான், அனௌன்ஸ் பண்ணி தான் ஃபாஸ்டிங் இருக்கணும். இது நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் என்பதல்ல, வாங்க சேர்ந்து தேவ சமூகத்தில் கிடப்போன்றதுக்காக கொடுக்கப்படுகிற அழைப்பு. அது ஒரு ஃபாஸ்டிங். ஆனால் இந்த ஃபாஸ்டிங், பர்சனல் ஃபாஸ்டிங்கை தம்பட்டம் பண்ணவே கூடாது. இதை போய் எல்லாருக்கும் சொல்லி, நான் 21 நாள் தனியாக இருக்க போகிறேன், 40 நாள் தனியாக இருக்க போகிறேன், முடிச்சுட்டு நான் வெளியே வருவேன். எந்த ஃபாஸ்டிங் பர்சனலாக இருக்கிறீங்களா, அது உங்களுக்கும் கர்த்தருக்குரியது. அதை நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம். நான் ஃபாஸ்டிங் இருக்கும்போது சில நேரம் ஜபிக்கிறவர்களுக்கு மாத்திரம் சொல்லுவேன், என்னை ஜபத்தில் தாங்குங்கன்னு. அதை மாதிரி அவங்களுக்காக மாத்திரம் நான் சொல்லுவேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன் எனக்காக. அதுவும் 1 நாள் 2 நாள் 3 நாள் ஃபாஸ்டிங் நான் சொல்ல மாட்டேன். லாங் ஃபாஸ்டிங் போனால் நான் அப்படி சொல்லுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு ப்ரேயர் சப்போர்ட் தேவை. எஸ்தருக்கு ஜெப உதவிகள் தேவைப்பட்டது. நானும் தாதிமாரும் ஃபாஸ்டிங் இருக்கோம், எனக்காக நீங்களாம் ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொன்னா இல்லையா? ஸோ ஃபாஸ்டிங்க்கு ஒரு சப்போர்ட் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எப்படி ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது என்பதற்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, 6:17 பாருங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், மனுஷருக்கு, அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் மறைத்து கொள்ளுங்கள்,
மனுஷருக்கு மறைத்து கொள்ளுங்கள், மனுஷனோடு இருக்கிற கம்யூனிகேஷனை நிறுத்துங்கன்னு சொல்கிறார். அப்போ முதல்ல மனுஷனை விட்டு தனிமைப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் இதை சொல்கிறார். ஸோ நம்பர் 1, மனுஷருக்கு உங்களை மறைத்து கொள்ளுங்கள். மனுஷனோடு இருக்கிற அந்த எந்த கான்டாக்டையும் கட் பண்ணுங்கள். அந்த நாட்களில் அந்த ஃபோனே தொடாமல் இருந்தால் இன்னும் நல்லது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுருங்க. அப்படி ஒரு ஃபோனே வேண்டாம். தேவனோடு கூட பேச உட்காந்துட்டோமா, மனுஷருக்கான நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, தனியாக போயிருங்க. 2வதாக அந்த 6:17 அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படி. அப்போது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த அந்த இன்டிமசி அதிகமாகட்டும். அதான் ஃபாஸ்டிங்கினுடைய 2வது விஷயம். அப்போ தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவிலே நெருக்கம் ஜாஸ்தியாகணும். பிதா காணணும், மனுஷனுக்கு மறைத்து பிதாவுக்கு நம்மை வெளிப்படுத்தணும். அப்போது அந்தரங்கத்தை காண்கிற அப்படின்னா அவர் காணும் பொருட்டு என்று என்ன அழகான வார்த்தை. அப்படின்னா எல்லாத்தையும் காட்டுங்க, உள்ளந்திரியங்களை காட்டுங்க, உள்ளே யோசிக்கிறது, உள்ளத்தில் கிடக்கிறது எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்துங்க. பாருங்கப்பா இதுதான் நானுன்னு எதையும் மறைக்காமல் அவர்கிட்ட சொல்லுங்க, அவருக்கு காண்பியுங்க. அதான் இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. அவருக்கு காண்பிக்கும் பொருட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு உங்களை மறைச்சிடாதீங்க, உங்கள் சிந்தையை மறைச்சிடாதீங்க, உள்ளதையும் ஒளிச்சு வைக்காதீங்க, எல்லாத்தையும் அவருக்கு வெளிப்படுத்துங்க. 3வது அங்கே வாசிக்கிறோம் அந்த 17ஆம் வசனத்தில், உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. 3வது, எந்த விதத்திலும் ஃபாஸ்டிங் இருக்கிற நேரம் சிம்பத்தி கிரியேட் பண்ணிடாதீங்க, எந்த விதத்திலும் அனுதாபத்தை தேடிடாதீங்க, எந்த விதத்திலும் இந்த அனுதாபத்தை நம்ம வச்சுக்கவே கூடாது. ஃபாஸ்டிங் இருக்கிறனால ஐயோ பாவம் அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கன்னு யாரும் சொல்ல நீங்கள் காரணமாயிடாதீங்க. எண்ணெயை பூசி எப்போவும் முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஃபாஸ்டிங் டேஸ்லேயும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. உபவாச நாட்களில் நீங்கள் நல்ல முகத்தை வாடி எதுக்கு நம்மளை 4 பேர் பார்க்கும்போது ஒரு சிம்பத்தி வந்துடும். செய்யவே செய்யாதீங்க. உபவாசிக்கிற நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை இது மேன் சென்டர்டாக இருக்கக்கூடாது, கிரைஸ்ட் சென்டர்டாக மாறணும். மனுஷனை மையப்படுத்திய ஃபாஸ்டிங் இல்லை, தேவனை மையப்படுத்திய ஃபாஸ்டிங்காக இந்த ஃபாஸ்டிங் இருக்குமானால் நிச்சயமாக ஒரு மிகுந்த பலன் இருக்கும். இந்த ஃபாஸ்டிங் இதை சொல்லும் போதே மாயக்காரரை போல, ஏன் முகவாடலா, இதெல்லாம் அவங்க சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாயக்காரர்கள். தங்களை அவங்க யார், ஹிப்போக்ரட்ஸ். அவங்க உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வாழ்கிறவங்க. அவர்களை குறித்து ஆண்டு எச்சரிக்கிறார். அப்படி இருக்காதீங்கன்னு சொல்கிறார். இன்றைக்குரிய மனப்பாட வசனமாக மத்தேயு 6:17-18 நம்ம குறித்து கொள்வோம். மத்தேயு 6:17-18 இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உபவாசத்தை வேதத்தின்படி எடுப்போம், வேதத்தின்படி ஃபாஸ்டிங் இருப்போம். கர்த்தர் நமக்கு வெளியரங்கமான பதிலை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தீர். ஸ்தோத்திரம். நாங்கள் மனுஷருக்கு எங்களை மறைத்து தேவனுக்கு எங்களை திறந்து காண்பித்து, ஆண்டவரே, அனுதாபங்களை விட்டு நாங்கள் வெளியே வர எங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் டேஸ் எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தர நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உதவி செய்யும். தொடர்ந்து கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.